ஹலோ காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்புகளே, 9th 10th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். லீடர் அங்கே அனுப்புன கிளான் சாங்காங் கிளியின் படைகள் சேர்ந்து டீமன் வழிபாட்டு சமாளிக்க போதுமான என்று நினைத்திருக்கிறார் போல. நீங்கள் உண்மையிலேயே அது ஒரு விளக்கு என்று சொல்லுறீங்களா? அதுதான் காரணம் என்றால் நம்ம ஏன் மவுண்ட் வாசெட்டும் ஜோங் வாசெட்டும் ஆதரிக்க கேட்க வேண்டும் அப்படின்னு மாஸ்டர் எல்லாருக்களையும் சொல்லுகிறாரு. ஆஸ் கூட்டணியின் வாரியர் தங்கள் உயிரை தியாகம் செய்தது உண்மையிலே வருத்தமானது. ஆனால் அது எப்படி மவுண்ட் வாசெட்டோட தவறாக இருக்க முடியும்? அது உண்மைத்தானா? டெபுட்டி லீடர் சொல்வது சரிதான். எல்லாரும் உக்காந்துக்கிறாங்களா? யாரும் ஏஞ்சி பெஞ்ச் வச்சு கத்துறோம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்க. லீடரோட கட்டளை செயல்படுத்துங்கள். முறிமலைன்ஸின் நெருக்கடியான டைம். லீடரோட அதிகாரத்தை வலுப்படுத்துறதுக்காக லீடரின் கட்டளை உருவாக்கப்பட்டது. செயல்பட்டவுடன் யாரும் லீடரின் கட்டளை மீற முடியாது. 9 பெரிய செட்டு அல்லது 5 கிரேட் நோபல் ஃபேமிலி. மாஸ்டர் வர அப்படின்னு யோசிச்சுக்கிறாரு. இது ஒரு முட்டாள்தனம். நம்ம வாரியரை இறந்து விட்டார்கள் என்பது வருத்தமாக இருந்தாலும் நம்ம கூட்டணி நெருக்கடியிலே பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஒரு நெருக்கடியாக கருடப்பட எத்தனை பேருக்குன்னு கை கட்டின சொல்கிறாரு. ஓ எல்டர்! லீடர் ஒவ்வொரு வார்த்தையிலும் மேலும் தவறாக கண்டுபிடித்து பார்த்து எனக்கு டயர்டாகிவிட்டது. நீங்கள் பேசுறது ரொம்ப அதிகம். எல்டர், என்ன தவறு? சீஃப் ஜெனரலின் ஏன் ஜெனி? ஏனென்றால் காட்டு ஃபேமிலி பிரதர் வரவில்லை. வார்த்தைகள் மட்டும் பேசுகிறேன் என்று நினைக்கிறீங்களா? எஸ், இது எப்பாவது ஒரு வாட்டி நடக்க வேண்டியது தான். இதை இப்போது தீர்க்கவில்லை என்றால் இன்னும் குழப்பம் அதிகமாகும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு மாஸ்டரு. லீடர், தயவு செய்து ஒரு முடிவெடுங்கள். லீடர், இது போன்ற நிலைமையில் அவர் லீடரின் கட்டளை செயல்படுத்தக்கூடாது. இந்த சைடில் இருக்கிறவன் சொல்கிறான். நான் உடனடியாக லீடரின் கட்டளை செயல்படுத்த மாட்டேன் என்று எல்லாருக்கையும் சொல்கிறாரு மாஸ்டர். ஆனால் நிலைமை இன்னும் தீவிரமாகிவிட்டால் எனக்கு வேற வழியே இல்லை. அசுரா லீடர், கூட்டம் தொடங்கும் போது பிரதர், தயவு செய்து லீடரின் உத்தரவை எனக்கு முன்வையுங்கள் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. 9 பெரிய கிளான், 5 நோபல் ஃபேமிலி, டெவில் ஃபிஷ் ஸ்ட்ராங் ஆப்போசிஷன். நிச்சயமாக. ஆனால் அப்படி செய்தால் அவர்கள் என் வார்த்தைகளை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். அப்படியா? எனக்கு புரிந்தது. எஸ் லீடர். சீஃப் ஜெனரல், கூட்டம் முடிந்த பிறகு 1 நிமிடம் தங்கி விடுங்கள். இருட்டான நேரத்தில் நிலாவை காட்டுறாங்க, பேலன்ஸ் வேறு காட்டுறாங்க. உள்ள 2 பேர் பேசி நிற்கிறாங்க. என்ன ஓன் அப்படி சொன்னானா? ஆமாம் அப்பா. சீனியரானா, இதை அப்படியே குறிப்பிடுகிறேன். டெமன் வைப்பாட்டு சப்போர்ட் டீம் ஆபத்தில் இருக்கப்படும். முன்கூட்டியே இதை பற்றி ஒரு சிந்தனை. நம் அவசரப்பட்டு பின்வங்கியிருந்தால், இல்லை அது நானாக இருந்தாலும் யங் டிசிபலிடமிருந்து குழந்தைத்தனமான கோபத்தை நான் விட்டிருப்பேன். காத்திரு, இந்த பிரச்சனை பற்றி அவர் என்கிட்ட வந்திருப்பாரா? ஆனால் நாங்கள் பிறகு சந்தித்த போது அவர்கள் மார்ஷியல் ஆர்ட் கலைகளை பற்றி கேட்டான். 5 நாட்களுக்கு பிறகு அந்த பையனை சந்தித்தேன். அதற்காகத்தான் அவர் மார்ஷியல் ஆர்ட் கலைகளை ஒரு சாக்காக பயன்படுத்தி இருக்க முடியுமா? அவன் உண்மையிலே ஒரு நம்ப முடியாத பையன்தான். லிவானை பற்றி இன்னும் எனக்கு தெரியாத போல் நிறைய இருக்கிறது. யூக், இதை பற்றி யாரிடம் சொல்லாதே. எல்டர் கண்டுபிடித்தார். அவர்கள் அதை கொண்டு வந்து நம்மளை தாக்குவார்கள். ஆமாப்பா, எனக்கு புரிஞ்சுது. அடடா, நான் எதுவும் சொல்லியிருக்க கூடாது. லிவான் சொல்வதற்கு முன்பே அவர் சொல்லிவிட்டார். டைம் கடந்து விட்டது. குளிர்காலம் வந்துவிட்டது. சான்சிவில் நடந்த சண்டை மேலும் அதிகரிக்கவில்லை. இந்த முடிவு எதிர்பார்த்த லிவான் தனது ட்ரைனிங் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறான். ஜூனியர் பிரதர், மார்ஷியல் ஆர்ட் போட்டியை போய் பார்ப்போம். எஸ் சீனியர் பிரதர். த ஃபைனல் டிராகன் அசன்ஷன் டோர்னமெண்ட் போட்டி தொடங்க போது. முறின் கூட்டணி இந்த போட்டிக்கு அதிக கவனம் செலுத்தியுள்ளது. அது விரைவில் நடைபெறவுள்ள டீமன் வழிபாட்டிற்கு உள்ள போருக்கு முன்பு வாரியர் சண்டை ஆவி எழுப்புவதற்காக இருந்தது. செக்ஷன் லீடரின் பதவி பெறுவது எளிதானது அல்ல. 3rd சீனியர் அண்ணா, திறமையான ஒரு ஸ்கில். டீம் லீடர் அண்ட் டிவிஷன் லீடர் எங்கே உள்ளது? லீடரின் டிசிபிள். செட்டு லீடரின் நேரடி வம்சமானவர். தானாகவே படை தளபதியின் பொசிஷன் பெற்றார். இருந்தாலும் அவர் அடுத்த ஆண்டு இந்த போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டு இருக்கிறார். பிரச்சனை ஏனென்றால் அடுத்த வருடம் டிராகன் அசெஷன் போட்டியில் ஏதாவது நடக்கப் போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நம்ம கிட்ட யார் இருக்கிறாங்க? லீடரின் 2 டிசிபிளும் இங்கே பார்க்கறதுக்கு வந்துள்ளார்களா?
ஓ, இன்னைக்கு அவனை சந்திப்பேன் என்று நான் மறந்துவிட்டேன். ஹாய் விஜயாங், இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. யாங், நீ இப்போது யங் மேனாக வளர்ந்து விட்டாயா? கடைசியாக உன்னை பார்த்தப்போ நீ இன்னும் ஒரு குட்டி குழந்தை தான். ஆனால் இப்போ நீ பெரியவனாயிட்ட. சிறப்பான பின்னணி இல்லாத ஒருவர் காலப்போக்கில் வளர முடியும். உன் அந்த முள்ளான தன்மை இன்னும் அதே மாதிரி தான் இருக்கிறது. ஒரு மனிதனின் இயல்பு மாறாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உங்கள் கோபம் எவ்வளோ நாள் நீடிக்கும் என்று பார்ப்போம். இவங்க 3 பேரும் அரேனாவை திரும்பி பார்க்குறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது போல போட்டியில் வெற்றி பெற்றார் சுகாங் நச்சியோபோ இன் டிசிபிள், ஒரு இடைநிலை கிளான். அசாசின் துரத்தின்னு வரும்போது கடுமையான காயமடைந்த மாஸ்டரை அவனிடம் நம்பி ஒப்படைத்தேன். அதற்கு பிறகு என்ன நடந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மாஸ்டர் நன்றாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த நாட்களில் பின்னணி இல்லாதவர்கள் ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க போல. சீனியர் அண்ணா, நான் இப்போது சியோமானுக்கு திரும்புகிறேன். ஓ, சரியாக. திரும்பி வருவதற்கு முன் கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு பயம் இல்லை என்றால், உங்கள் நேரம் தொடங்கவில்லை என்றால் ஜியோங்குக்கு அருகில் உள்ள ட்ரைனிங் செய்கிற இடத்துக்கு வாருங்கள் அப்படின்னு யாங் சொல்கிறான். என் முந்தைய லைஃப் நடந்த விஜயின் சவால் முன்பு போலவே அவன் தொந்தரவு தான். ஆனால் நான் அவனை சந்திக்கணும். இந்த மோசமான தொடர்பு சீக்கிரம் முடிக்கலைன்னா பிற்காலத்தில் இன்னும் பெரிய பிரச்சனைகள் உருவாகும். ஹீரோவும் விஜயும் இந்த இடத்துல நின்றுக்கிறாங்களா? ஹீரோவை கேட்குறான், நான் நேற்றுக்கிடா உன்னை பார்த்து பயப்படணும். இன்று நான் தம்பிக்கு ஒரு பாடத்தை புகட்ட போகிறேன். நான் கற்றுக் கொடுக்கும் முறை கொடுமையானது. வந்து பாருடா டேய். நான் தான் உங்களோட எரிதி நினைத்தால் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த 1 மணி நேரத்தில் இங்கே யார் வரமாட்டாங்களோ உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ரியலி உன்னை பற்றி கேவலமாக பேச வேண்டாம் அப்படின்னு ஹீரோ பேசுகிறான். உன் இஷ்டம் போல் செய். நீங்கள் தவறான எதிரியை தேர்ந்தெடுத்தீர்கள் விஜய் யாங். அப்படியா? வாடா பார்த்துக்கலாம். நான் ரொம்ப தூரம் போய்விட்டேனா? ஒன்றும் தெரியாத குட்டி நாயே. நான் நல்ல குணம் கொண்டவன் என்று வாக்குறுதி தர முடியாது. ஆனால் லீடரின் டிசிபிளாக இருப்பதால் நன்றாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். ஆனால் உன்கிட்ட தயக்கத்தோட இருக்க முடியாது போல அப்படின்னு ஹீரோ பேசுகிறான். அட ஒழுங்கில்லாத தம்பி, நீ லியானுக்கு செய்ததை மறக்க மாட்டேன் கெட்டவனே. விஜய் அவங்கள ஓடி வரான். ஹீரோவை அடிக்கிறதுக்கு பார்க்குறான். ஹீரோ வேற அதுலேருந்து குத்துறதுலேருந்து தப்பிக்கிறான். ஹீரோவில் பின்னால் முன்னாலும் அந்த பஞ்சிலேருந்து தப்பிக்கிறான். அவன் வேற உடைய மாட்டேங்கிறான். வேகமாக வரான் ஹீரோவை அடிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டானா. ஹீரோ வேற அதுலேருந்து டெஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். கத்துறான், ஓடி தாக்காமல் நேராக வந்து தாக்குடா. அங்கே வேற ஹீரோவை அடிக்கிறதுக்கு வரானா. ஹீரோ வேற கையை பிடிச்சி சும்மா எலும்பு நறுக்குன்னு வச்சு விட்டான். வச்சோன்னே வேற ஆன்னு கத்துறான். கத்தும் போதே மூஞ்சில ஒரு அடியாக அடிச்சடிக்கி அந்த சைடில் இந்து மாதிரி வீங்கிச்சா. மறுபடியும் ஒரு அடி அந்த சைடில் போய் பெல்ட் அடிச்சுன்னு போய் அப்படியே வீறான். ஹீரோல அவனை பார்த்து நந்து வந்துனுக்கிறான். நீ ரொம்ப நம்பிக்கையுடன் இருப்பாயே, அதனால் நான் நினைச்சேன் நீ மிகவும் திறமை உள்ளவன் என்று. ஆனால் தெரிஞ்சப்போ அது தவறான நினைப்பு என்று புரிந்தது. நீ ஒரு கொடூரமான தம்பி. இது எல்லாம் உன் காரணத்தால் தான் நடக்கிறது. ஆனால் உனக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் கூட மாஸ்டரிடம் போய் புகார் அளிக்காத. அப்படியா? தைரியம் தான், நான் நோக்கி வாடா. ஸ்ரீலா அப்படியே கத்தினே வரான். நீ ஒரு முட்டாள்ரா. இது சிங்கோ செட்டின் மகாவால் ஸ்குவாட் டெக்னிக் அதுதான் என்றால். ஹீரோவில் அவனை மாதிரியே 2 க்ளோன் வர வைக்கிறானா. அதை பார்த்து எவ்வாறு ஆச்சரியத்தில் இருக்கிறான். நோக்கி வரான் வாழத்துக்குன்னு அடிக்கிறதுக்கு. அப்படியே அவனை சுற்றி நிறைய ஸ்குவாடுக்கு இது. ஹீரோ க்ளோனை உள்ளே பூந்துலாம் போகுது அந்த ஸ்குவாடு. ஹீரோவில் அந்த ஸ்குவாட் அட்டாக் பிளாக் பண்ணிக்கிறான். விஜய் அங்கே கேட்குறான், உன்கிட்ட இது தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி வரான். அந்த க்ளோனை அடிக்கிறான். இவன் வேற பார்க்குறான், நடா அது மறுபடியும் க்ளோனை அடிச்சிட்டேன். இவன் வேற பார்த்துனே வரானா. ஹீரோவும் கூடியே வரான். ஹீரோவும் பின்னாலே ஓடி வரானா. பார்த்துட்டு மகா ஸ்குவாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் விட்றான். ஹீரோவில் அதுலேருந்து தப்பிச்சுட்டு கையில் ஒரு பவர் கேதர் பண்ணி அவனுக்கு ஒரு அடி கொடுக்குறான். அட என் கையே. ஹீரோவில் மறுபடியும் உடஞ்ச கை மேலே மறுபடியும் அடிக்கிறான். உடஞ்ச கையை பிடிச்சிக்கிட முடியாமல் அப்படியே நின்றுக்கிறான். ஹீரோவில் அவனை நோக்கி பாஸ்ட்டாக வரான். பாஸ்ட்டாக வந்து கையில் பவர் கேதர் பண்ணி அடிக்கிறான். அப்படியே சும்மா 4 பக்கம் தெரியுது. அவன் வேற பிளாக் பண்ணுறான். பிளாக்காக பண்ணுறான். இறான் அவனுக்கு ஒரு காலிலே ஒரு அடி கொடுக்குறான். குத்தோடனே அப்படியே காலில் பிடிச்சின்னு கத்துறான். ஆன்னு 2 பேரும் கத்தினே வராங்க. யங் மாஸ்டர் விஜய் யாங். தலைவர் இல்லை நேராக ஓடி வர்றாரு ஹீரோ அடிக்கிறதுக்கு. ஹீரோ வர கையிலேருந்து 3 குத்து அவனுக்கு பின்னால் போய் நிற்கிறாரு தலைவர். பின்னால் இருக்கிறவன் சொல்கிறான், மாஸ்டரோட காலை எட்டி உதைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் என்னை கொல்வதற்கு டெக்னிக் யூஸ் பண்ணது பார்க்கவில்லையா? என்னை அடிக்க வந்தால் நான் பாதுகாக்கிறதுக்கு அடித்தேன். நான் மக்களிடம் கேட்கலாமா? வெறும் கையில் சண்டை போட்ட எனக்கும் விஜய் யாங்குக்கும் இடையில்
என்னை கொல்ல மகா ஸ்குவாடு டெக்னிக் பயன்படுத்தினான். யார் தவறு செய்தது? இவனால் எதுவும் பேச முடியாமல் பல்லு கச்சின்னு இருக்கிறான். நீங்கள் அவமானப்பட விரும்பினால் எங்கள் மாஸ்டரை தொந்தரவு செய்யாதீர்கள். உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னை கண்டுபிடிங்கள், அதற்கு பதிலாக வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் திரும்பி போகிறான். சிங்கியோ சிட்டால் இதை பற்றி எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது. பேசிட்டு நடந்து போய் நகரான். அவன் ஒரு சிறுவனுக்கு எதிராக ஸ்குவாட் எடுத்து முடிவில் தன் கால் உடைந்தது தெரிய வந்துவிட்டால் அது அவமானமாக இருக்கும். நெல்லு தம்பி ஜாங் தேகாங், நான் திரும்பி வருவதற்கு முன்பு ஓஜியோ குலத்தின் செட்டு லீடரின் ஒருவர். அவர் லீடரை பாதுகாப்ப தனது உயிரை தியாகம் செய்தார். சீனியர் அண்ணா ஜாங் ஹீரோவும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.